ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி பசங்க ஸ்கூலுக்காக லஞ்சு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தோசை ஊற்றிட்டு மஷ்ரூம் கிரேவி தான் செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆஃப்டர்நூனுக்கு ஒரு ஆளுக்கு கர்ட் ரைஸு சாப்பிடுவா பாப்பா, அதனால் கர்ட் ரைஸ் செஞ்சிடலாம். ஆனால் ஒரு ஆளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில, அதனால தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். தொட்டுக்க 2 பேருக்குமே காமனாக எக் ஃப்ரை தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டையை ஃபஸ்ட்டு அவிச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மிக்சிங் பவுலில் கர்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த முட்டை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தோசை கல்லை போட்டு எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயிலான ரெசிபி ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அப்படியே ஒரு பக்கம் எக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டே அப்படியே ஒரு பக்கம் தோசை ஊற்றிட்டு ஒயிட் ரைஸ் பாப்பாக்காக கர்ட் ரைஸ் தான் இப்போ கிண்டிகிட்ருக்கேன். கர்ட் ரைஸ் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கர்ட் ஊற்றிக்கிட்டு நல்லா காய்ச்சின பால் தான் மேக்ஸிமம் சேர்ப்பேன். நல்லா தளன்னு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு ஸ்கூல் கொடுத்தோன்னு வச்சுங்க. மதியானம் சாப்பிடும்போது நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் வாங்கி 1 வருஷம் கிட்ட ஆகுது. வாங்கி ஒரு 2 மாதத்துலேயே அந்த மேலே உள்ள டிசைன் போக ஆரம்பிச்சிச்சு. கடையில் போகாதுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் போகிற கொஞ்சம் கொஞ்சமாக அது போயிட்டே இருக்குது. இந்த மாடல்லாம் இருந்தால் தயவு செஞ்சு வாங்காதீங்க யாரும். அதோட சாப்பாடெலாம் பசங்களுக்கு எடுத்துகிட்டு பாப்பாக்குமே தலை சீவிட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தலை குளித்ததால் பாப்பாவுக்கு சிக்காக இருக்குது. இன்னுமே தலை கொஞ்சம் காயல, அதனால் லூஸாக பின்னி விட்டுடலான்னு சொல்லிட்டு தான் பின்னிகிட்ருக்கேன். இடையில பார்த்தீங்கன்னா தம்பியுமே வந்துட்டான். பவுட்ரு அடிக்க சொன்னால் எந்த அழகில் பவுட்ரு அடிச்சிருக்கான்னு பாருங்களேன். இதில் வேறு ஹாய் வேறு நடுவில் காமிச்சிக்கிட்டு இருக்கான். அதோட பவுட்ரு அடித்து விட்டுட்டு தலையில் எண்ணெய் தடவி விட்டான். இந்த ஆம்பளை பசங்களுக்கு என்னன்னு தெரியல, இந்த தலையில் எண்ணெய் தடவுனா பிடிக்க மாட்டேங்குதுங்க. எங்கள் வீட்டு பையன் தான் இப்படி இருக்கானா, இல்லை உங்கள் வீட்லேயும் பசங்க இப்படி தான் இருக்காங்களா என்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஒரு வழியாக பசங்களை கிளப்பி ஸ்கூல்லேயும் போய் விட்டுட்டு வந்துட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.